بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லாம் வல்ல கண்ணியமிக்க ஏக இறைவனின் நல்லடியார்களே, சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாலை நேர மதரசா மாணவிகளுக்கான தர்பியா வகுப்பு இன்று ஆரம்பமாக இருக்கிறது. மதரசாவில் பயிலக்கூடிய மாணவிகளான நாம் பல இபாதத்துகளை குறித்து கற்கிறோம். இபாதத்துகள் என்றால் வணக்க வழிபாடுகளை குறித்து கற்கிறோம். இந்த இபாதத்துகளில் மிக முதன்மையானதாக முக்கியமானதாக ஒரு இபாதத் இருக்குது. தெரியும் தானே உங்களுக்கு? பல இபாதத்துகளை நம்ம பற்றி படிச்சிருக்கோம். அப்படின்னா என்னென்ன இபாதத்துகள் மார்க்கம் நமக்கு சொல்லுது? சொல்லுங்க பார்ப்போம். என்னென்ன இபாதத்துகள் சொல்லுங்கம்மா. தொழுகை, என்னம்மா? தொழுகை, நோன்பு, வேற ஜக்காத்து கொடுக்கறது, வேற இபாதத்துகள் இருக்கா? ஹஜ்ஜு செய்கிறது, இதெல்லாம் கடமையானது. கடமை இல்லாத இபாதத்துகளும் நிறைய இருக்குது, அப்படிதானே? இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய இபாதத்துகளில் மிக முதன்மையான வணக்கம் தான் எனது தொழுகை. இந்த தொழுகை விஷயத்தில் நாம் எவ்வாறு இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக தான் தொழுகையின் முக்கியத்துவம் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் பல விதமான படைப்புகளை படைத்திருக்கிறான், அப்படித்தானே? ஓரறிவு, ஈரறிவு ஜீவராசிகள் முதல் 6 அறிவு கொண்ட மனித சமூகத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். நாம இன்னைக்கு இந்த உலகத்துல பார்க்கிறோம், நாம மட்டும்தான் இருக்கிறோமா? மனிதர்களை மட்டும்தான் அல்லாஹ் படைச்சிருக்கானா? இல்ல, சின்ன புழு பூச்சி இனங்கள், தாவரங்கள், விலங்குகள், செடி கொடிகள் எல்லாம் முதற்கொண்டு மனித படைப்புகளை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அல்லாஹ் நினைச்சிருந்தா நம்மையும் ஒரு விலங்காகவோ அல்லது மரம் செடியாகவோ படைச்சிருக்கலாம். ஆனா அல்லாஹ் நம்ம எப்படி படைச்சிருக்கான்? நம்மை போன்ற ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த ஒரு மனித பிறப்பாக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான்னா அது மிகப்பெரிய ஒரு அருட்கொடை, அப்படிதானே? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், இந்த வசனத்துடைய பொருள் என்னதுமா? அதிகமா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ, நான் ஜின்களையும் மனிதர்களையும் நம்மை வணங்குவதற்காகவே தவிர படைக்கவில்லை. வணங்குவதற்காக தான் படைத்திருக்கிறோம் அல்லாஹ் சொல்லல. என்ன சொல்றான்? முக்கியமான நோக்கமே நம்மை வணங்க வேண்டும். லா லியஅபுதூன், இபாதத்துகள் செய்ய வேண்டும். இப்ப அல்லாஹ் நம்மை மற்ற எந்த படைப்பாகவும் படைக்காமல் பலவிதமான படைப்புகளுக்கு மத்தியில் நம்மை மனித படைப்பாக தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அதனுடைய முக்கிய காரணமே என்னதான்? தொழுகைய இபாதத்துகளை நாம ஒழுங்கா நிறைவேற்றணும். அந்த இபாதத்துகள் விஷயத்துல இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? தொழுகையை சரியா நிறைவேற்றுறோமா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ், நிறைவேற்றோம், அப்படிதானே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின், இஸ்லாம் என்பது 5 விஷயங்களின் மீது நிறுவப்பட்டுள்ளது. ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். முதலாவது இஸ்லாத்தின் தூண்களில் முதலாவது உள்ளது என்னது? ஷஹாதா, கலிமா.
அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஆவார்கள். இந்த கலிமாவை சொன்ன மாத்திரத்திலேயே ஒருவன் இந்த கலிமாவை மொழிந்து முஸ்லிமாக ஆகிவிட்டான் என்று சொன்னால் அவனுடைய அடுத்த கடமை எது? இகாமத்து ஸலா, தொழுகையை நிறைவேற்றுவது. ஒரு வீட்டை நாம எழுப்பணும்னா இன்னைக்கு நம்ம பார்க்கணும் எத்தனை பில்லர் போட்டு எழுப்புறாங்க வீடை. அப்ப வீடுகளை பலமாக இருப்பதற்கு பில்லர் எப்படி முக்கியமோ அதே போன்ற ஒரு பில்லர், ஒரு தூண் என்று சொல்றாங்க இந்த 5 விஷயங்களையும். அதுல முதலாவது உள்ளது ஷஹாதா கலிமா என்று சொன்னால், இரண்டாவது உள்ள தொழுகை. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவன் முஸ்லிமாக இருக்கணும் என்று சொன்னாலே அதன் முதலாவது அடிப்படையாக தொழுகையை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த தொழுகை நம்முடைய சமூகத்துக்கு, நம்முடைய சமுதாயத்துக்கு எப்போ கடமையாக்கப்பட்டது தெரியுமா? தொழுகை எப்ப கடமையாக்கப்பட்டது படிச்சிருக்கீங்களா இல்லையா? மிஅராஜ் பயணத்தின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டது தெரியும் தானே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புராக் என்ற வாகனத்தின் வழியாக விண்ணுலகத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அந்த விண்ணுலக பயணத்தை ஹதீஸ்கள் நமக்கு மிஅராஜ் பயணம் என்று சொல்லி காட்டுது. முதலாவது வானம், இரண்டாவது வானம், மூன்றாவது வானம் என 6 வானங்களையும் கடந்து 7வது வானத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அழைத்து செல்லப்படுகிறார்கள். அங்க அல்லாஹ் ஒரு சில விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கிறான். அந்த விஷயங்களை எல்லாம் வாங்கிட்டு என்ன செய்யறாங்க? நபிகள் நாயகம் வாராங்க. அதுல அப்ப அந்த நேரத்துல தான் நமக்கு தொழுகை கடமையாக்கப்படுது. எத்தனை ரக்காத்து தொழுகை, எத்தனை நேர தொழுகை தெரியுமா? 5 நேர தொழுகையா? முதலில் நமக்கு கடமையாக்கப்பட்டது எத்தனை? 50. அப்படிதானே? 50 நேர தொழுகை, 50 ரக்காத்து கிடையாது, 50 நேர தொழுகைகளே. அதாவது அந்த ஹதீஸ்லயே வருது, பகலிலும் இரவிலுமாக 50 நேர தொழுகைகள் என்ன செய்து நமக்கு கடமையாக்கப்படுது. நம்ம அந்த 50 நேர தொழுகைகளை தொழுவோமா? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடமையை வாங்கிட்டு இறங்கி வராங்க. ஒவ்வொரு வானத்தையும் தாண்டி வரும்போது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து சந்திக்கிறாங்க. அவங்க வந்து கேட்குறாங்க, முஹம்மதே உங்களுக்கு என்ன வழங்கப்பட்டுச்சு அப்படிங்கும்போது நபிகள் நாயகம் சொல்றாங்க, எனக்கு 50 நேர தொழுகைகளை கடமையாக அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மூசா நபி என்ன சொல்றாங்க? அவங்க பனு இஸ்ரவேல் சமுதாயத்துல வாழ்ந்து அந்த மக்களுடைய செயல்களை எல்லாம் பார்த்து பழக்கப்பட்டதுனால அவங்க சொல்றாங்க, நபியே இந்த விஷயத்தை 50 நேர தொழுகைகளை உம்முடைய சமுதாயம் கண்டிப்பா பின்பற்றுறது சிரமமாக இருக்கு, நீங்க அல்லாஹ்ட்ட போய் கேளுங்க, குறைச்சு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. அப்ப அந்த 50 நேர தொழுகைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க அல்லாஹ் இடத்துல. 50 நேர தொழுகை 45 குறைக்கப்படுது. திரும்பவும் மூசா நபிட்ட வரும்போது அவங்க சொல்றாங்க, 45 நேர தொழுகையா? இதையும் அவங்க கண்டிப்பா செய்ய முடியாது, சிரமமா இருக்கும், இன்னும் நீங்க குறைச்சு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 45 தொழுகையை வந்து திரும்பவும் குறைச்சு வாங்கிட்டு வராங்க. கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ் 5 குறைச்சு கொடுக்குறான். மூசா நபி சொல்றாங்க, இது முடியாது, இது கஷ்டமா இருக்கும், 10 நேர தொழுகைகள் அது கஷ்டமா இருக்கும், நீங்க அல்லாஹ் இடத்துல போய் குறைச்சு வாங்கிட்டு வாங்க அப்படிங்கும் போது இறுதியாக இறைவன் 5 நேர தொழுகைகளை கடமையாக்கி விடுறான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரும்போது மூசா நபி இதுவும் உங்க சமுதாயத்துக்கு எப்படி இருக்கும்? சிரமமா தான் இருக்கும், இதையும் நீங்க குறைச்சு வாங்கிட்டு வாங்க என்று சொல்லும் போது அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? நான் இன்னும் அல்லாஹ் இடத்துல போய் குறைச்சு கேட்க, 50 நேர தொழுகைகள் குறைக்கப்பட்டு 5 ஆயிருச்சு, இந்த 5 நேரத்தையும் போய் குறைச்சு கேட்க நான் வெக்கப்படுறேன், திரும்பவும் அல்லாஹ் முன்னிலே போய் நிக்க நான் வெக்கப்படுறேன். ஆனா என்னுடைய சமுதாயத்தார் என்ன செய்வாங்க? இதை வந்து நிறைவேற்றக்கூடியவங்களா இருப்பாங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹ் நம்ம மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. 5 நேர தொழுகைகள் 50 நேர தொழுகை தான் என்ன செய்யப்படுது? 5 நேர தொழுகைகளாக குறைக்கப்படுது. ஆனா இந்த விஷயத்துல, தொழுகை விஷயத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? பொடுப்போக்கா இருக்கிறோமா அல்லது ரொம்ப கவனமா தொழுகைகளை நிறைவேற்றக்கூடியவங்களா இருக்கிறோமா? தொழுகைகளை நிறைவேற்றுறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நாளை மறுமையில ஒரு மனிதனிடம் அமல்களை குறித்து விசாரிக்கப்படும். மறுமைனா என்னன்னு தெரியும் தானே? நாம நம்முடைய உயிர்கள் கைப்பற்றப்பட்டு அல்லாஹ் இறைவனிடம் போனதுக்கு அப்புறம் அல்லாஹ் எல்லாருக்கும் உயிர் கொடுத்து எழுப்பக்கூடிய அந்த நாள் தான் மறுமை நாள். அந்த நாளில் நம்முடைய அமல்களை குறித்து விசாரிக்கப்படும். அமல்களையும் முதலாவதா எதை பொறுத்து விசாரிக்கப்படும்?
தொழுகை குறித்து விசாரிக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, முதல் கேள்வியா, முதல் விசாரணையா தொழுகையை குறித்து, அமல்களில் முதலாவதா தொழுகையை குறித்து விசாரிக்கப்படும். அதில் ஒருவன் பாஸ் ஆயிட்டானா மீதி உள்ள விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு லகுவானதாக ஆயிடும். இன்னைக்கு நம்ம மதரசாவுக்கு வரும்போது பார்க்குறோம், உஸ்தாது கொடுத்த பாடங்களை எல்லாம் முடிச்சுட்டு வரோம். ஆனா என்ன செய்யல, தொழல, அல்லது தொழுகை நோட்டு வைக்கல, தொழுகை நோட்டை கொண்டு வரல, அல்லது ஹோம்ஒர்க்கை எழுதிட்டு வரலன்னு வைங்களேன், ஹோம்ஒர்க்கு எழுதிட்டு வரல. மதரசாவுக்கு வந்து பாடம் கேட்டா பாடம் எப்படி சொல்லுவோம், கரெக்டா சொல்லுவோமா? முதல் விஷயத்தையே கோட்டை விட்டுட்டா மீதி உள்ள விஷயங்கள் எப்படி இருக்கும்? எதுவுமே நமக்கு ஜெயிக்க முடியாது, அப்படித்தானே? மதரசாவுக்கு வரும்போது ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதிட்டு வந்தா நம்ம படிச்ச பாடம் கூட நமக்கு எப்படி இருக்கும், நினைவுல இருக்கும். என்ன கேள்வி கேட்டாலும், சூறாக்களை கேட்டாலும் கடகட நம்ம சொல்லிடுவோம். அதுவே ஹோம்ஒர்க் எழுதல, உஸ்தாத் எதுவும் சொல்லிடுவாங்களோ, நீ எப்போ இப்படிதானே வர அப்படின்றவாங்களோ, உஸ்தாத் ஏதாவது சொல்லிடுவோம். அந்த பதப்படப்புலயே என்னவாயிரும், நம்முடைய மொத்த விஷயங்களும் அன்னைக்கு கோட்டையில போயிடும். ஆக இறைவன் முன்னால நாம போகும்போது முதலில் நாம விசாரிக்கப்படுறது இந்த தொழுகை. இந்த தொழுகை இந்த உலகத்தில் நாம வாழும்போது சரியாக நிறைவேற்றினாதான் அதுக்கப்புறம் நீங்க என்ன அமல்கள் செஞ்சாலும் அது அல்லாஹ் இடத்துல நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல நம்ம பேசவே முடியும். சரியாமா? அதனால தொழுகை எப்படி இருக்கணும், சரிவர நாம நிறைவேற்றணும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டும் போது, இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, தொழுகை என்பது முஃமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை. எப்படிப்பட்ட கடமை? நேரம் குறிக்கப்பட்ட கடமை. நாம எப்போ வேணாலும் தொழலாமா? எப்போ வேணாலும் தொழலாம் இருக்கலாமா? கிடையாது. அதான் என்ன சொல்றான், நேரம். அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, அதுக்கென்று நேரங்கள் இருக்குது. லொஹர் தொழுகை, அசர் தொழுகை, தொழுகைகளுக்கு என்று நேரம் இருக்குன்னா அந்தந்த நேரத்துல தான் நம்ம நிறைவேற்றணும். நமக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கட்டும், எவ்வளவோ வேலைகள் இருக்கட்டு, அப்போ நம்ம என்ன செய்வோம், சரி இந்த வேலையை முடிச்சுட்டு வந்து தொழலாம், அந்த இதுவே கூடாது. எந்த ஒரு நேரத்திலையும் தொழுகையை இரண்டாம் பட்சமாக ஆக்கக்கூடாது. வேலைகளுக்கே தொழுகையை இரண்டாம் பட்சம் ஆக்கக்கூடாதுன்னா, விளையாட்டு, வீணான காரியங்களுக்கு, மொபைல் நோண்டுறதுக்கு, டிவி பார்க்கறதுக்கு, இதுக்கெல்லாம் பண்ணலாமா? நம்ம மொபைல் தட்டிட்டே இருப்போம், என்ன செய்யும், கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் முடிச்சுட்டு போய் தொழலாம் அப்படி நம்ம நினைக்கிறோமா? தொழுகையை இரண்டாம் பட்சமா ஆக்கக்கூடாது. முதல்ல தொழுகை நேரம் வந்துருச்சுல்ல, லொஹர் தொழுகையுடைய நேரம், நாம என்ன செஞ்சிடணும், முதல்ல தொழுகையை முடிச்சுட்டு தான் என்ன செய்யணும், மீதி உள்ள வேலைகளை. மொபைல்னா நோண்டிட்டு இருந்தா 10 நிமிஷம் 1/4 மணிக்கூறும் நினைப்போம், ஆனா நமக்கு நேரம் போறதே தெரியாது. கடைசியில என்னவாயிரும், அந்த தொழுகையை நம்ம கோட்டை விடக்கூடிய நிலைமை வந்துடும். வருமா இல்லையா? உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அனுபவப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ஆக எந்த நேரத்திலையுமே நம்ம தொழுகை என்ன செய்யக்கூடாது, இரண்டாம் பட்சமா நினைக்க கூடாது. வேலைகளா இருந்தாலும் சரி, மற்ற வீணானதின் பக்கம் நம்ம போகவே கூடாது. அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன வேலைகளா இருந்தாலும் தொழுகையை முடிச்சுட்டு தான் என்ன செய்யணும், தொழுகையை முதல் விதா வச்சிருக்கணும். இரண்டாம் பட்சம் ஆக்கக்கூடாது. தொழுகை என்ன செய்யக்கூடாது, எப்போதுமே இரண்டாம் பட்சம் ஆக்கக்கூடாது. ஏன்னா தொழுகைகளை பேணணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது, ஹாஃபிது அலஸ் ஸலாத்தி, நீங்கள் தொழுகைகளை என்ன செய்யுங்கள், பேணி தொழுங்கள். தொழுகை எப்படி பொடுபோக்கா தொழலாமா, நேரம் கிடைக்கும் போது தொழலாமா, 4 ரக்காத் தொழணும், பதுக்க தொழலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தொழலாமா? கூடாது. தொழுகையாளியா இருக்கணுங்கிறத விட மிக முக்கியமானது என்னது, அந்த தொழுகையை பேணக்கூடியவங்களா இருக்கணும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும் போது, வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிலூன், மறுமையில் வெற்றி பெறக்கூடிய அந்த மக்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் தொழுகையை பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள். உலாயிக ஹுமுல் வாரிசூன், அவர்கள் வாரிசுதாரர்கள். அவங்கள வாரிசுதாரர்கள். எதுக்கு வாரிசுதாரர்கள் சொல்லும் போது, ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சுவனத்துக்கு வாரிசுதாரர்கள். அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ் ஹும் ஃபீஹா காலிதூன். வாரிசுதாரர்கள்னா என்னன்னு தெரியுமா? வாரிசுதாரர்கள்னா, இன்னைக்கு நம்முடைய பெற்றோருக்கு சொத்துக்கள் இருக்குது என்று சொன்னால் அதுக்கு நாளைக்கு அது நமக்கு வந்து சேரும், அதுக்கு நாம் வாரிசுகள். சரியா? அப்ப நாம் தொழுகையாளிகளாக இருந்தால் அவங்க எதுக்கு வாரிசு, நாளை மறுமையில சொர்க்கத்திற்கு. அதுவும் எந்த சுவனம், ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சுவனத்துக்கு வாரிசுகள் என்று யாரு சொல்றான்? அல்லாஹ் சொல்றான். நாம இன்னைக்கு எதுக்காக இந்த உலகத்துல பயணப்பட்டுட்டே இருக்கிறோம், எதை நோக்கி ஓடிட்டே இருக்கிறோம்?
நாளை மறுமையில வெற்றி பெறணும், நாளை மறுமையில சுவர்க்கத்துக்கு போகணும் தானே நபிகள் நாயகம் சொல்லும் போது, நீங்கள் உயர்ந்த சுவனத்தை கேளுங்கள் அல்லாவிடம், ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தை கேளுங்கள். கேட்ட உடனே கிடைச்சிருமா? கேட்கணும், அதுவும் முக்கியம்தான். ஆனா அதே நேரத்துல அதுக்கான செயல்களை நாம எப்படி இருக்கிறோம்? இந்த உலகத்தில் நாம் சரிவர தொழுகையை பேணி தொழக்கூடியவர்களாக இருந்தால் நாளை மறுமையில் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்திற்கு நாம் வாரிசுதாரர்களாக ஆகலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க, அமல்களில் மிக அல்லாஹ்வுக்கு விருப்பமானது எதுன்னு கேட்கிறாங்க. அந்த ஹதீஸ் போன தர்பியா வகுப்புல கூட உங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு தெரியுமா? என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எது அப்படின்னு கேட்கும்போது என்ன சொன்னாங்க? ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹி, அல்லாஹ்வின் தூதரே அமல்களில் அந்த மனிதர் நிறைய அமல்கள் செய்யக்கூடியவர் தான், இருந்தாலும் அவருக்கு பெஸ்ட் எதுன்னு தெரியணும். அப்ப அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் அமல்களில் மிக அல்லாஹ்வுக்கு விருப்பமானது எது? ஏன்னா நமக்கு ஒருத்தவங்களை பிடிக்கும்னா அவங்களுக்கு பிடிச்சதை நம்ம செய்வோமா இல்லையா? செய்வோமா? அதான் நமக்கு யாரையுமே பிடிக்காதா? இல்ல. எல்லாருக்கும் நண்பர்களையோ உறவினர்கள யாராவதையோ அல்லது நம்முடைய பெற்றோர்களையோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்கள பிடிக்கும். இப்ப பிடிச்சவங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்வோம்? நாம செய்வோம். அந்த சஹாபி அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எது அதை தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எப்படியாவது நாளை மறுமையில் நம்ம வெற்றி பெறணும்ல, அதுக்கு அவங்க கேட்குறாங்க. நிறைய அமல்களை நாம செஞ்சாலும் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்கு உரியது எது அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அப்ப நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க? அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதற்குரிய நேரத்துல தொழணும். சும்மா தொழணும்னு சொல்லல, தொழுகை எப்ப தொழணுமா? அதற்குரிய நேரத்தில் தொழணும். சும்மா யா ரசூலுல்லாஹ் பிறகு எதுன்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க? பெற்றோருக்கு பணிவிடை செய்வது, பெற்றோரிடம் நல்ல முறையில் நடந்து கொள்வது. ஆக அல்லாஹ்வுக்கு அமல்களில் மிக பிடித்தமானது தொழுகையை அதனுடைய நேரத்தில் நாம் நிறைவேற்றுவது, அதுக்கு அடுத்தபடியாக பெற்றோருக்கு உபகாரம் செய்வது. இப்படி இஸ்லாம் தொழுகையை நாம சரிவர அதற்குரிய நேரத்தில் பேணி தொழ வேண்டும் என்று நமக்கு சொல்லி காட்டுது. சரியா? அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மிக அழகான ஒரு உதாரணத்தை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த தொழுகையை நாம தொழுவதால் நமக்கு என்ன நன்மை கிடைக்குது அப்படின்னு. நபிகள் நாயகம் மக்கள் மத்தியில கேட்கிறாங்க, உங்களில் ஒருவருடைய வீட்டு வாசலுக்கு முன்னால் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்குது, அதில் அந்த மனிதர் தினமும் 5 வேளை குளிக்கிறார் என்று சொன்னால் அவருடைய உடலில் ஏதாவது அழுக்குகள் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது அந்த மக்கள் என்ன சொல்றாங்க? அழுக்கு இருக்குமா? நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தடவை குளிச்சாலே அழுக்கு இருக்காது, அப்ப 5 நேரம் குளிச்சா எந்த விதமான அழுக்குகளும் இருக்காது யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதுதான் தொழுகைக்கு உதாரணம். ஒருவன் தொழுகையாளியாக இருந்தால் அந்த தொழுகை அந்த மனிதனுடைய பாவ கரைகளை எல்லாம் போக்குது. எதை போக்குது? பாவ கரைகள். நாம இன்னைக்கு அதிகமா பாவங்கள் செய்யறோமா இல்லையா? தெரிஞ்சும் செய்வோம், தெரியாமலும் செய்வோம். பாவமே செய்யாத ஒரு மனிதன் இருக்க முடியுமா? ஆதமுடைய மக்களாக நாம் இருக்கிறோம்னு சொன்னா எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒரு விதத்துல தவறுகள் பாவங்களை செய்யக்கூடியவங்க தான். இந்த பாவங்களுக்கு பரிகாரமா இஸ்லாம் என்ன சொல்லி காட்டுது? நீ தொழு. அந்த தொழுகை உனக்கு பாவங்களை அகற்றக்கூடிய ஒரு விஷயமா அமைது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாம பார்க்கிறோம். மற்ற சமுதாய மக்களை எடுத்து பாருங்க, மற்ற மதங்களை எடுத்து பாருங்க. பாவத்துக்கு பரிகாரம் கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அலகு குத்துது. பாவத்துக்கு பரிகாரம் என்னது? அலகு குத்துறது. பூ மிதிக்குதுன்னு சொல்லுவாங்க. பூ மிதிக்குதுன்னா என்னன்னு தெரியுமா? அது பூ கிடையாது, நெருப்பு. நெருப்பு கங்க இங்கேருந்து அங்க வரைக்கும் பாவி போட்டு அதுக்கு மேல நடக்கிறதுக்கு பேர் என்னது? பூ மிதிக்கிறது. மண்டையில தேங்காய் உடைக்கிறது. மற்ற சமுதாய மதங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா பாவங்களுக்கு பரிகாரமா இப்படி கடுமையான விஷயங்களை சொல்லி காட்டுது. மனிதன் இதெல்லாம் தாங்க முடியுமா? மண்டையில தேங்காய் உடைக்கிறது, தீயில நடந்து போறதெல்லாம் நம்ம தாங்க முடியுமா? இத பாவங்களுக்கு பரிகாரமா சொல்லும் போது அற்புத மார்க்கமான இஸ்லாம் நமக்கு பாவத்துக்கு பரிகாரமா என்ன சொல்லுது? தொழுகை. தொழுகை உனக்கு என்ன கஷ்டமாட்டா இருக்குது? 5 நேரம் தொழுகைகளை அல்லாஹ் கடமை ஆக்கிட்டான். அந்த தொழுகைகளை குனிஞ்சு நிமிர்ந்து தொழுறது உனக்கு என்ன கஷ்டமாவா இருக்குது? மாறா நம்முடைய உடலுக்கும் என்னது?
நல்லது. தொழுகையை நிறைவேற்றுவது என்னது? நம்முடைய உடலுக்கும் நல்லது, பாவங்களுக்கு பரிகாரமாவும் அமைஞ்சிருது. ஒரே விஷயத்துல என்னது? பல நன்மைகளை நம்ம பெற்றுலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல ஒரு மனிதர் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் பாவத்திற்குரிய ஒரு விஷயத்தை செஞ்சுட்டேன், நீங்க எனக்கு தண்டனை நிறைவேற்றுங்க அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மனிதர் இருக்கிறாங்க. உடனே தொழுகைக்கான நேரம் வருது, பாங்கு சொல்லப்பட்டு இக்காமத் சொல்லப்பட்டு அந்த மனிதர் உது செஞ்சு தொழுகையை நிறைவேற்றுறாங்க. திரும்ப அந்த மனிதர் வராங்க, யார சொல்ல, நான் ஒரு பாவம் தண்டனைக்குரிய தவறு ஒன்று செஞ்சுட்டேன், எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரிடம் கேட்குறாங்க, நீங்க உது செஞ்சீங்களா? ஆமா யா ரசூலுல்லாஹ். தொழுதீங்களா? ஆமா யா ரசூலுல்லாஹ். அந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டான் என்று சொல்லி அந்த மனிதரின் பாவங்கள் மன்னிக்கப்பட தொழுகை ஒரு காரணம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா இல்லையா? நாம தொழுகையாளிகளாக இருந்தா நம்முடைய பாவங்கள் நாளைக்கு மன்னிக்கப்படுமா இல்லையா? ஐவேளை தொழுகைகள் நமக்கு கடமையாக்கப்படுகிறது என்று சொன்னால் ஏனோ தானோன்னு தொழக்கூடாது. தொழுகையை பேணி அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றக்கூடியவங்களா இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஐவேளை தொழுகையினை முறைப்படி நிறைவேற்றி வருகிறாரோ அவருக்கு அந்த தொழுகை பேர் ஒளியாக, வழிகாட்டியாக, வெற்றியாக, மறுமையில் எப்படி இருக்குமாம்? தொழுகை மாபெரும் வெற்றியாக இருக்கும். இப்ப ஒரு விஷயத்தை நீங்க செய்யறதுனால இன்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லி மட்டும் காட்டல, ரசூல் அடுத்து சொல்றாங்க, ஒருவேளை நீங்கள் அந்த தொழுகையை சரியாக நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நாளைக்கு அந்த மனிதனுக்கு மறுமையில் எப்படி இருக்காதாம்? வெற்றி இருக்காது, ஒளி இருக்காது, எதுவுமே இருக்காது. மாறாக அந்த மனிதன் 3 பேரோடு 4 பேரையும் சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல எழுப்பப்படுவான். நபிகள் நாயகம் சொல்றாங்க, தொழுகையாளியாக இல்லாவிட்டால் நாளை மறுமையில் ஃபிரௌன், காரூன், ஹாமான், உபை இப்னு கலஃப் போன்ற கொடியவர்களோடு நாளை மறுமையில் எழுப்பப்படுவோம். யாரு எழுப்பப்படுவாங்க? தொழுகையை நிறைவேற்றாதவங்க. இவங்க எல்லாம் யாரு? ஃபிரௌன் யாருமா? ஃபிரௌன் கொடுங்கோல் மன்னனாக இருந்தான். இந்த ஃபிரௌன், காரூன், ஹாமான் இந்த 3 பேருமே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் இருந்தவங்க. ஃபிரௌனை பத்தி நாம நிறைய செய்திகளை கேள்விப்பட்டிருப்போம். அவன் என்ன செஞ்சான்? ஒரு ஆண் குழந்தையின் மூலமா தனக்கு தீங்கு வரப்போகுதுங்கிறத கேள்விப்பட்டு தன்னுடைய சமூகத்தில் இருந்த ஆண் குழந்தைகளை எல்லாம் என்ன செஞ்சான்? கொன்னுட்டான். எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செஞ்சான். எவ்வளவு பெரிய தவறு அது! அப்படி செய்யலாமா? எத்தனை குழந்தைகளை கொண்டிருப்பான். அந்த சூழ்ச்சிக்கு இடையிலும் அல்லாஹ் என்ன செஞ்சான்? தந்திரமா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஆண் குழந்தையை மட்டும் காப்பாற்றி அவங்கள நபியாகவும் ஆக்குனான். மேலும் அந்த ஃபிரௌன் என்ன சொன்னான்? ஃபகால அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் உயர்ந்த கடவுள், என்ன நீங்க வணங்குங்க, நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடம் சொன்னான். இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துல கொடுங்கோல் மன்னனாக இறைவன் என்ற இறைவனுடைய நினைவே இல்லாம தான் தான் கடவுள், என்னதான் நீங்க வணங்கணும்னு அகம்பாவத்தோடு இருந்த ஒரு அரசனாக ஃபிரௌன் இருந்தான். லாஸ்ட் அவனுடைய இறுதி நேரம் எப்படி முடிஞ்சது தெரியும் தானே? மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்களோட நம்பிக்கை கொண்ட மக்களும் கடல் 2ஆக பிளக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டார்கள். ஃபிரௌனும் அவனுடைய படையினரும் கடலிலே முங்கி இறந்தார்கள். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஃபிரௌனுடைய உடலை அல்லாஹ் அனைத்து மக்களுக்கும் ஒரு அத்தாட்சியாக வைத்திருக்கிறார். இப்படி ஒரு கொடுங்கோலன் தான் யார்? ஃபிரௌன். நாளைக்கு மறுமையில இவனுக்கு என்ன சொர்க்கமா கிடைக்க போகுது? சொர்க்கம் கிடைக்குமா? இந்த உலகத்திலே அல்லாஹ் நல்லா அவனுக்கு படிப்பினை கொடுத்தாச்சு. நாளை மறுமையில அவனுடைய நிலை எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அதே மாதிரிதான் ஹாமான் என்பவனும் இந்த ஃபிரௌனுடைய அரசவையில ஒரு மந்திரியாக இருந்தவன். காரூனை பத்தி தெரியுமா உங்களுக்கு? காரூன் என்ற ஒரு கொடியவன் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் இருந்தான். அவனுக்கு மிக பெரும் செல்வங்கள் வழங்கப்பட்டிருந்ததான். அவனுடைய அந்த கருவூலத்தின் சாவியை ஒரு கூட்டமே சேர்ந்து தூக்கினாலும் என்ன செய்ய முடியாதான்? தூக்க முடியாது. அந்த அளவுக்கு வெயிட்டா இருந்தான். ஆனா அவனுக்கு அகம்பாவம் தலைக்கேறி இருந்தது. அவனுக்கு அகம்பாவம். அல்லாஹ் சொல்லும் போது அவனையும் அவனுடைய வீட்டையும் அவனுடைய மொத்த விஷயத்தையுமே மண்ணோடு மண்ணாக நான் புதைக்க செய்தேன். இப்படி ஒரு தண்டனை இந்த உலகத்துல அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இவன் நாளைக்கு மறுமையில சொர்க்கத்திலேயா போவான்? சொர்க்கத்துல போவானா? அதே மாதிரி உபை இப்னு கலஃப் யாருன்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் குறைஷிகளில் ஒருவனாக இருந்தான். ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை சொன்ன போது அவங்களுக்கு அதிகமான தொல்லைகளை கொடுத்தான். பல குறைஷிகள் கொடுத்தாங்க. அதுல முக்கிய புள்ளியில இவனும் ஒருத்தன்.
இப்படி இந்த உலகத்தில் வாழும்போது கொடுங்கோலர்களாக, கேவலமானவர்களாக, இறைவனை மறுத்தவர்களாக வாழ்ந்தவங்க தான் ஃபிரௌன், காரூன், ஹாமான், உபய் இப்னு கலஃப் போன்றவர்கள். இவர்கள் நாளைக்கு மறுமையில் எங்க இருப்பாங்க? சொர்க்கத்தில் இருப்பாங்களா? இப்ப இந்த உலகத்தில் நாம தொழுகையை நிறைவேற்றினா அந்த தொழுகையின் காரணமா நாம என்ன செஞ்சிடலாம்? மறுமையில வெற்றி பெறலாம். அப்படி ஒருவன் தொழுகையை தவறியவனாக இருந்தால் இவங்களுடைய நிலையெல்லாம் நினைச்சு பாருங்க. ஃபிரௌன் எப்படி கடல்ல மூங்கி இறந்தான், காரோன் எப்படி மண்ணோடு மண்ணா போனான். இந்த நிலைமை என்ன செய்யக்கூடாது? நமக்கு வரக்கூடாது. இவங்களுடைய இந்த விஷயங்களை, நிலைகளை வச்சு நாம பயப்படணும். நாம என்ன செய்யணும்? பயப்படணும். தொழுகைன்னு சொன்னா நாம இன்னைக்கு படிச்ச இந்த விஷயங்கள் நினைவுக்கு வரணும். முதல் வேலையா தொழுகை தான். முதல் வேலையா என்ன செய்யணும்? தொழுகை தான். இரண்டாம் பட்சமா தொழுகையை ஒருபோதும் ஆக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, தொழுகை தான் ஒருத்தனுடைய வித்தியாசம், ஒரு முஸ்லீமுக்குரிய அடையாளமா சொல்லி காட்டுறாங்க. இன்னைக்கு நம்ம இடத்துல மாற்று மதத்தவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? அவங்க பொட்டு வைக்குவாங்க, நாம தொப்பி போடுவோம் அப்படின்பா. இதெல்லாம் ஒரு வேறுபாடா? மாற்று மதத்தவர்களுக்கும் இறை மறுப்பவர்களுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு என்னது? தொழுகை தான். நபிகள் நாயகம் சொல்ற என்ன சொல்லி காட்டுறாங்க? தொழுகை தான் காஃபிருக்கும் ஒரு முஸ்லிம் முஃமினான அடியானுக்கும் இடையில உள்ள வேறுபாடு. தொழலன்னு சொன்னா அவன் யாராயிருவான்? நீ என்ன ஃபாத்திமா, ஹதீஜா, ஆமினான்னு பேரை வச்சிருந்தாலும் தொழுகையாளியா இல்லைன்னு சொன்னா யாராக முடியாது. முஸ்லிமாவோ முஃமினாகவோ இந்த உலகத்திலே அல்லாஹ்வால ஏற்றுக்கொள்ளப்படாது. அவங்க காஃபிருடைய லிஸ்ட்ல, இஸ்லாத்தை விட்டு வெளியேறின காஃபிர்களுடைய லிஸ்ட்ல சேர்ந்துருவாங்க. அதனால என்ன செய்யணும்? நாம தொழுகையை சரிவர நிறைவேற்றணும். அல்லாஹ் திருமறையில தொழுகையாளிகளுக்கே சாபம் கொடுக்கிறான். நாம இப்படி எல்லாம் பாக்குறோம்ல, தொழுகையை சரியா நிறைவேற்றணும்னு. அல்லாஹ் குர்ஆன்ல தொழுகையாளிகளுக்கு சாபம்னு சொல்றான். சாபம்னு சொல்றானா இல்லையா? இந்த வசனம் தெரியுமா உங்களுக்கு? ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுகையாளிகளுக்கு கேடு. எப்படிப்பட்ட தொழுகையாளிகளுக்கு கேடு? தன்னுடைய தொழுகையில் கவனமற்று தொழக்கூடிய தொழுகையாளிகளுக்கு. தொழுகையில நம்முடைய கவனம் எப்படி இருக்கணும்? தொழுகையில கவனம் இருக்கணுமா? மற்ற விஷயங்கள்ல கவனம் இருக்கணுமா? தொழும்போது சிரிப்பீங்களா? அங்கங்க நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கவனிப்பீங்களா? தொழுகையில நம்முடைய முழு கவனமும் எங்க இருக்கணும்? தொழுகையில இருக்கணும். சில மக்கள் என்ன செய்யறாங்க? தொழுவாங்க, நல்ல இபாதத்தான மக்களை மாதிரி தான் தொழுவாங்க. அப்படியே பயபக்தியோட நின்று ஓதுதும் எடுக்குதும் சுஜூது செய்கிறது எல்லாம். ஆனா அந்த உண்மையான அவனுடைய மனநிலையை பார்த்தீங்கன்னா மற்றவங்க நம்மளை பார்க்கறாங்க, அடுத்தவன் பார்க்கறான்னு நாம அமல் செஞ்சா தொழுகை மட்டும் கிடையாது. நாளை மறுமையில அல்லாஹ்விடத்துல நான் என்னென்ன அமல்கள் செஞ்சேன்னு எடுத்து காட்டும் போது அல்லாஹ் என்ன சொல்வான்? நீ எல்லாம் செஞ்ச சரிதான், ஆனா எதுக்காக செஞ்ச? நீ என்னுடைய உள்ளச்சத்தோடு தொழுதாயா, பிறர் பார்க்க வேணுங்கிறதுக்காக செஞ்சாயா? தொழுகை உட்பட என்ன அமல்களை நீங்க செஞ்சாலும் சரி, பிறர் பார்க்க வேண்டும் என்கிறதுக்காக, மற்றவங்க பார்க்குறாங்கிறது நம்மளை மெச்சணுங்கிறதுக்காக 5 நேர தொழுகை நோட்டில் எல்லாத்துக்கும் டிக் போட்டு டைம் போட்டுட்டு வாரீங்க. உஸ்தாது சொல்லணும், இவன் நல்ல பிள்ளை, இவ்வளோ பார்த்தி, ஆமீனாவை பார்த்தி 5 நேரமும் தொழுதுட்டு வாரா. உடனே நமக்கு அப்படியே கெத்தா இருக்கும். இந்த கெத்துக்காக இந்த உலகத்துல உஸ்தாது நம்மளை நிறுத்தி இந்த 5 நேரம் தொழுகக்கூடிய பிள்ளை என்று மற்ற பிள்ளைகள் மத்தியில நமக்கு பேரு கிடைக்கணும்னு நீங்க தொழுதீங்கன்னாலோ, அல்லது வீடுகளில் நீங்க தொழும் போது மற்றவங்க நம்மளை இபாது, நல்ல ஒழுக்கமான புள்ள, என்ன இபாதத்தா தொழுறா பாரு அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள் இருக்கவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோட நீ தொழுகை உட்பட என்ன அமல் செஞ்சாலும் நாளை மறுமையில என்ன செய்யப்படாது? ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் சொல்லிடுவான், நீ என்ன நினைச்சு இந்த செயல்களை எல்லாம் செஞ்சியோ அதுக்கான அமல் உனக்கு உலகத்திலே கிடைச்சிருச்சு, நல்ல பேரு கிடைச்சிருச்சு, நல்ல இபாதத்து, நல்ல வணக்கசாலி என்ற பெயர் உனக்கு உலகத்திலே கிடைச்சிருச்சு. அதற்கு மறுமையில் எந்த விதமான நன்மையும் கிடைக்காது. இப்ப உள்ளத்துல என்ன இறை நம்பிக்கை இருக்கணும் நமக்கு? அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறோம். இஹ்சான்னா என்னது? நம்ம அல்லாஹ்வை பார்க்க முடியாது, நாம என்ன செய்ய முடியாது? அல்லாஹ்வை பார்க்க முடியாது. ஆனா அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற அந்த எண்ணத்தோடு நாம தொழுகையை அமைத்து கொண்டோம் என்றால் நாளை மறுமையில நாம வெற்றி பெற்றலாம். நாளை மறுமையில வெற்றி பெறலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லி காட்டுறாங்க, இந்த தொழுகை தான் உனக்கு நாளை மறுமையில் வெற்றியை தரக்கூடிய ஒன்றாக இருக்குது. இப்ப இந்த அளவுக்கு தொழுகையை குறித்து நம்மிடம் எச்சரிக்கைப்படுது அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் நமக்கு தொழுகைய ரொம்ப உறுதியா கடைபிடிக்கணும்னு சொல்லி காட்டுதா? சரியா இருக்கிறோமா? சரி,
நமக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடம் இருந்து கற்று தந்தார்களே. யாரு கற்று தந்தாங்க? ரசூலுல்லாஹ்ட்டேந்து இந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு கற்று தந்தவங்க யாரு? சஹாபாக்கள். அந்த சஹாபாக்கள் இந்த தொழுகை விஷயத்துல எப்படி இருந்தாங்க பார்க்கணுமா வேண்டாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சமயத்துல 10 பேர் கொண்ட ஒரு குழுவை அனுப்பி வைக்கிறாங்க. 10 பேர் கொண்ட குழு சஹாபாக்கள் தான் அவங்க போய்கொண்டு இருக்கும்போது நடந்து போறாங்க, பயணப்பட்டு போறாங்க. போகும்போது எதிரிகளால் சுற்றி வளைக்கப்படுகிறாங்க. எதிரிகள் சுற்றி வளைத்து எல்லாரையும் கொல்லுறாங்க. அந்த இடத்துல 8 பேர் இறந்து போறாங்க. 8 சஹாபாக்கள் மரணித்து விடுறாங்க. 2 பேரை கைதிகளா பிடிச்சிடுறாங்க. கைதிகளா பிடிச்சு அவங்கள கொண்டு போய் சந்தைக்கு கொண்டு போய் விற்கிறாங்க. அந்த 2 பேரை என்ன செய்யறாங்க? சந்தைக்கு கொண்டு போய் விற்கிறாங்க. அந்த 2 பேர்ல ஹுபைப் என்று சொல்லக்கூடிய நபித்தோழரும் ஒருவர். இந்த 2 பேரையும் சந்தைக்கு கொண்டு போய் விற்கும் போது பனு ஹாரிஸ் என்ற கூட்டத்தை சேர்ந்தவங்க ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள விலைக்கு வாங்குறாங்க. இவங்க விலைக்கு வாங்குறதுக்கு ஒரு உள்காரணம் இருக்குது. எதுக்குன்னா, இதுக்கு முன்னால் நடந்த முதல் போர், இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய முதல் போர் எதுமா? பத்ரு போர். அந்த பத்ரு போரின் போது இந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க? அந்த பனு ஹாரிஸ் கூட்டத்தினுடைய தலைவனை கொன்னுடுறாங்க. அவங்க இஸ்லாம் அல்லாதவங்களா இருக்கிறாங்க, ஏக இறைவனை மறுக்கக்கூடிய கூட்டமா இருக்குது. அவங்கள கொல்றாங்க. அந்த தலைவனை, நம்முடைய கூட்டத்து தலைவனை கொன்னுட்டாங்கிறதுக்காக தான் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹுவை கொடுமைப்படுத்தணும், சித்திரவதை செய்யணும்னு அந்த மக்கள் விலைக்கு வாங்கினாங்க. விலைக்கு வாங்கி அவங்களுக்கு நிறைய துன்பங்கள் இழைக்கப்படுது. சிறையில ரொம்ப நாள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீதியில இழுத்துட்டு வராங்க. வீதியில இழுத்துட்டு மரண மேடை அவங்கள காத்திருக்குது, தூக்குல போட போறாங்க. அந்த நேரத்துல நடந்த அந்த சம்பவம் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, தரூனி உஸல்லி ரக்அத்தைனி, என்னை 2 ரக்காத்துகள் தொழ அனுமதிங்க, விட்டுருங்க அப்படிங்கும்போது அவங்க என்ன அசர் தொழுகையை தொழணும்னு சொன்னாங்க? கடமையான தொழுகையை தொழணும்னு சொன்னாங்க? இல்ல, சுன்னத்தாக 2 ரக்காத்து தொழணும் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு அனுமதி வழங்கப்பட்ட உடனே அவங்க விரைவா தொழுறாங்க, ஃபாஸ்டா தொழுறாங்க. 2 ரக்காத்து தொழுது முடிச்சுட்டு கர்ஜித்தவங்களா நிக்கிறாங்க. அந்த மக்களிடம் சொல்றாங்க, எதிரிகள் ஃபுல்லா யார் நிக்கிறா? எதிரிகள் சூழ்ந்திருக்க இன்னும் ஒரு சில நொடிகளில் நமக்கு மரணம் நிகழப்போகுது. இன்னும் ஒரு சில நொடிகளில் மரணம் நிகழப்போகுது. அந்த நேரத்துல அவங்க கேட்குறாங்க, நான் எதுக்காக தொழுதன் தெரியுமா? ஃபாஸ்டா எதுக்காக தொழுதன் தெரியுமா? நீங்க யாரும் இவன் மரணத்தை கண்டு பயந்துதான் ரொம்ப நீட்டி தொழுறான்னு சொல்லக்கூடாது, அப்படிங்கிறதுக்காக தான் நான் விரைவாக 2 ரக்காத்தை தொழுது முடித்தேன் என்று அந்த நபித்தோழர் சொல்றாங்க. எதுக்கு இவங்க மரண நேரத்துல தொழுதாங்க? எதுக்கு தொழுதாங்க? வேற ஏதாவது பண்ணியிருக்கலாமே, என்னுடைய குடும்பத்தை எனக்கு பார்க்கணும், என்னுடைய மனைவி பிள்ளைகளை எனக்கு பார்க்கணும், ஏதாவது சொல்லியிருக்கலாமே. ஆனா அந்த மரணம் காத்திருக்கும் அந்த நேரத்தில் அவங்க தொழுகையை கேட்டாங்க. எதுக்கு கேட்டாங்க? நான் என்னுடைய இறைவனை சந்திக்கும் போது பயந்தவனாக, பணிந்தவனாக, தொழுகையாளியாக இருக்கும் நிலையில் என்னுடைய உயிர் கைப்பற்றப்படணும், அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க என்ன செய்யறாங்க? ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்கக்கூடிய அந்த நேரத்தில் 2 ரக்காத் தொழுகையை தொழ சொல்லி கேட்கிறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நிலையை எடுத்து பாருங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? இரவு தொழுகையை அதிக நேரம் நின்று தொழக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இப்போ ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் லக்கத் கஃபரல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர், அல்லாஹ் உங்களுடைய முந்திய பிந்திய பாவங்களை எல்லாம் மன்னிச்சுட்டானே, உங்களுடைய கால்கள் வீங்கும் அளவுக்கு நீங்க இப்படி நின்று தொழணுமா அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க அந்த இடத்துல? லவுலா நகூன அப்தன் ஷக்கூரா, நான் இறைவனுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? ரசூலுல்லாஹ்வுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுடுச்சு, முந்திய பாவங்களும் பிந்திய பாவங்களும். சொர்க்கத்தினுடைய தலைவர் என்று நன்மாராயம் கூறப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய கால்கள் வீங்கும் அளவுக்கு நின்று தொழுதிருக்கிறார்கள்னா நம்முடைய நிலை எனக்கு என்ன? நம்முடைய பாவங்கள் என்ன மன்னிக்கப்பட்டுடுச்சா? இல்ல, இந்த தொழுகையின் மூலமா அல்லாஹ் நம்மளை மன்னிச்சாதான் உண்டு. நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சுன்னு எங்க இருந்தாவது தகவல் வந்ததா? ரசூலுல்லாஹ் தன்னுடைய கால்கள் வீங்கும் அளவுக்கு, ரசூலுல்லாஹ் ஆரோக்கியமா இருக்கும் போதா இப்படின்னா, அவங்களுடைய மரண நேரத்திலும் கூட, அவங்க மயக்கமடைந்து விழக்கூடிய நேரத்திலும் கூட, மக்கள் தொழுதுட்டாங்களா,
மயங்கி மயங்கி விழுந்து எழும்புறாங்க. எழும்பும் போது மக்கள் தொழுதுட்டாங்களா? தன்னுடைய மரணத்திற்கு சில நாட்களுக்கு முன்ன அந்த நேரத்திலும் கூட, ரசூலுல்லாவுடைய மரண நேரத்திலும் கூட மக்கள் தொழுதுட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அவங்களுடைய கால்கள் தரையில் இழுபட இரு சஹாபாக்களுக்கு நடுவில் கோடிட்டவார் தரையில கால் சீச்சிட்டே போகுது. ரசூலுல்லா போய் அந்த நேரத்துல போய் உட்கார்ந்து தொழுறாங்க. நம்முடைய நிலை என்ன? நாம எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, எனக்கு தலை வலிக்குதுமா, காய்ச்சல் வர மாதிரி இருக்குது, போய் சுருண்டு அந்த நேரம் தொலை சொல்லுவாங்க, என்ன செய்வான்? சுருண்டு படுத்துக்குவான். இருக்குதா இல்லையா இன்னைக்கு? ஆனா ரசூலுல்லா போய் தொழுறாங்க. தொழக்கூடிய நேரத்துல அவங்களுடைய நிலை எப்படி இருக்குது? கால்கள் தரையில கோடிட்டுட்டே சீச்சிட்டே போய் உட்கார்ந்து தொழுறாங்க. இப்படி நமக்கு பாடம் எடுத்திருக்காங்க. நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்களும் தொழுகையை சரிவர நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாமும் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தால்தான் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்திற்கு நாம் வாரிசுதாரர்களாக ஆக முடியும். நாளை மறுமையில் நரகவாசிகள் கூக்குரலிடுவார்கள். அவங்களிடம் கேட்கப்படும், மா ஸலககும் ஃபீ ஸக்கர், உங்களை இந்த சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகத்தில் நுழைவித்தது எது என்று கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க? நாங்க ஷிர்க் வச்சோம், இணை வச்சோம், அல்லது வேற ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சக்கர் என்ற அந்த கொடிய நரகத்தில் விழுவதற்கு காரணம் அவங்க என்ன சொல்லுவாங்க? காலு லம் நக்கு மினல் முஸல்லீன். முதல் காரணம் என்னது? லம் நக்கு மினல் முஸல்லீன். தொழக்கூடிய மக்களாக இருந்தார்களே, அவர்களில் ஒருவராக நான் இருக்கவில்லை, தொழக்கூடியவனாக இருக்கவில்லை. அதனால் அவனுடைய நிலை என்னது? நாளை மறுமையில் சக்கரை என்று சொல்லக்கூடிய நரகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கண்ட ஒரு கனவை பற்றி நமக்கு சொல்றாங்க. தொழுகை நமக்கு மறுமையில் எப்படி வெற்றியாகவும், தர்க்கு ஸலா தொழுகையை விடுவது நமக்கு நாளை மறுமையில் எப்படி நஷ்டத்தையும் பெற்றுத்தரும் ஒரு அழகான கனவின் மூலமா நமக்கு விளக்குறாங்க. ரசூல்லா சொல்றாங்க, 2 வானவர்கள் என்னை அழைச்சிட்டு போறாங்க. நாங்க நடந்து போய்கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் ஒரு ஆற்றின் பக்கம் வருகிறோம். ஆற்றின் பக்கம் அந்த ஆறு எப்படி இருக்கிறது? இரத்த ஆறாக இருக்கிறது. ஆறு எப்படி இருக்குதுமா? நாம பார்க்கக்கூடிய ஆறுகள் எல்லாம் தண்ணீர் ஆறு. இது எப்படி ஆறு? இரத்த ஆறில் ஒருவன் நீந்தி கொண்டிருக்கிறான். இரத்த ஆறில் ஒருவன் நீந்தி கொண்டிருக்கிறான். கரையில் ஒருவன் கற்களோடு நிற்கிறான். இந்த ஆற்றில் நீந்துபவன் நீந்தி நீந்தி மேல வர வர அந்த கரையில் நிற்பவன் கற்களை கொண்டு இவன் தலையில் எறிகிறான். அவனுடைய தலை நசுக்கப்பட்டு அவன் பாதாளத்தில் விழுகிறான். திரும்பவும் நீந்தி நீந்தி கரைக்கு வருகிறான். கற்கள் கொண்டு எறியப்படுகிறான். திரும்பவும் பாதாளத்தில் விழுகிறான். இறுதியில் அந்த இரத்த ஆத்தை அவனால் நீந்தவே முடியவில்லை. ரசூல்லா சொல்லிட்டு, எதனால இவனுக்கு இந்த நிலை தெரியுமா? எதனால அந்த நிலை தெரியுமா? நாளை மறுமையில அவன் உலகில் வாழும்போது குர்ஆனை கற்றவன். எப்படிப்பட்டவனா? குர்ஆனை கற்றவன். நாமளே இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிறோம்ல, இது மாதிரி அந்த இரத்த ஆறில் முங்குனவனும் உலகில் வாழும்போது குர்ஆனை கற்றவன். கற்று என்ன செய்யல? அதன்படி செயல்படல. கற்று என்ன செய்யல? அதன்படி செயல்படல. கடமையான தொழுகையை தொழாமல் உறங்கிவிட்டான். கடமையான தொழுகையை தொழாமல் உறங்கிவிட்டான். அதனால அந்த மனிதனுக்கு இரத்த ஆற்றிலிருந்து நீந்தி வர முடியாமல் அவனுடைய தலைகள் நசுக்கப்படுது. இப்படியான ஒரு தண்டனை தொழுகையை விடக்கூடியவர்களுக்கு நாளை மறுமையில் இருக்கிறது. இன்னும் அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த மறுமையில் அந்த நரகவாசிகள் நரகத்திலே கிடந்து புலம்புவார்கள். வஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா, அதிலே அவர்கள் அழுதுவார்கள். அவங்க கேட்பாங்களாம், அல்லாவே, நான் உலகத்தில் வாழும்போது செய்யாமல் வந்த அமல்களை, தொழுகைகளை நிறைவேற்ற எனக்கு ஒரு வாய்ப்பு தா அப்படின்னு கேட்கும்போது வழங்கப்படுமா? இந்த உலகத்தில் வாழும் போது நமக்கு அல்லாஹ் அவகாசம் வழங்கியிருக்கிறான் தொழுகை உட்பட அமல்கள் செய்வதற்கு. இங்கு நிறைவேற்றாமல் நாளை மறுமையில் ஒருவன் போய் அழுது புலம்பி அல்லாஹ்விடம் மன்றாடினாலும் வாய்ப்பு வழங்கப்படுமா? நரக நெருப்பில் தூக்கி எறியப்படுவான். இந்த அளவிற்கு இஸ்லாம் தொழுகையை சரியாக நிறைவேற்றுவது குறித்து நமக்கு எச்சரிக்கிறது. தொழுகையை விடுவது நரகில் சேர்க்கக்கூடிய பாரதூரமான ஒரு செயலாக இருக்குது என்று நமக்கு சொல்லி காட்டுது. நம்ம அனைவருக்கும் முன்மாதிரியாக இருந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். அவங்களுடைய துஆ தெரியுமா? தொழுகைக்காக வேண்டி துஆ செய்கிறாங்க. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي, இறைவா, என்னையும் என்னுடைய
சமூகத்தையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக நீ ஆக்குவாயாக. ரப்பனா வ தகப்பல் துஆ, இறைவா என்னுடைய பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொள் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். நாம் என்னதான் மனது வைத்து தொழுகையை நிறைவேற்றணும் என்று இருந்தாலும் இறைவனின் நாட்டம் நமக்கு வர வேண்டும். இந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கற்றுத்தந்த பிரார்த்தனையை நாம் அனுதினமும் ஓத வேண்டும். இறைவா என்னையும் என்னுடைய சந்ததியில் வரக்கூடிய அனைத்து மக்களையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக நீ ஆக்கு என்று பிரார்த்திக்க வேண்டும். தொழுகையை சரிவர நிறைவேற்றி நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நுழையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக என பிரார்த்தித்து எனது உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.